கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 1:49. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே விளங்கப் போகிறது. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அதை வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவை தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா அதை நம்ம முழு மனதுடன் விசுவாசிக்க வேண்டும். முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் கர்த்தரை சேவிப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இதில் பாருங்க, வல்லமையுடைய மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையிலே செய்தார். மகிமையான காரியங்கள்னா அது எப்படி மகிமையான காரியங்கள்லாம் எல்லாருமே செய்கிற காரியங்கள் கிடையாது. சாதாரண மனிதர்கள் நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் கிடையாது. இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எது எதெல்லாம் எனக்கு மூடிடுச்சு, எது எதெல்லாம் எல்லாராலையும் உடைக்கப்பட்டது, எல்லாராலையும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே தேவ மகிமை உதித்திருக்கிறது. இது மரியாள் சொன்ன ஒரு காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். மரியாள் சொன்ன காரியம், மரியாளுக்கு எப்படி பிள்ளை பிறந்ததுன்ற ஒரு காரியம் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருன்னு நல்லாவே தெரியும். அந்த மரியாள் தான் கருவுற்ற உடனே அவங்க சொல்கிறாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படின்னு. ஒருவேளை இதை நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கோம். இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்கா? எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது, எதுவுமே வாழ்க்கையில் நடக்கலையே, எதை நான் செஞ்சாலும் அது எனக்கு ரிவர்ஸ் தான் அடிக்குது, என்ன பண்ணாலும் அதில் எனக்கு முன்னேற்றமே இல்லையே, எந்த தொழில் பண்ணாலும் எனக்கு முன்னேற்றம் இல்லை, எந்த வேலைக்கு போனாலும் என்னால் முழு மனதும் நாங்கள் வேலை பார்க்க முடியலையே, நான் என்ன தான் நல்லா இருந்தாலும் என் மனைவியை நேர்த்துக்கலையே, என்ன தான் நல்லா இருந்தாலும் கணவன் என்னை புரிஞ்சுக்கலையே, பிள்ளைகள் எங்களை புரிஞ்சிக்காம அவங்களுக்காக அவ்வளோ போராடுறோமே, அதை புரிஞ்சிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அப்பா அம்மா எங்களை புரிந்து கொள்ளவில்லையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை வயதான பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்களை கவனிக்கலை, பிள்ளைகள் எங்களை பார்க்கல, அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த பிள்ளைகளுக்காக தானே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணோம், இந்த பிள்ளைகளுக்காக தானே எல்லாம் செய்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மகிமையான தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அப்போ தேவ மகிமை உங்கள் மேலே வழங்க போகிறது. இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வல்லமையுள்ள நான் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட போகிறேன். உங்கள் வாழ்க்கையை மகிமையுடையதாக மாற்றப் போகிறேன். அதாவது தேவ மகிமை உங்கள் மேலே உதித்து விட்டது. உதிக்கிற உங்கள் மகிமை மேலே உதிக்கிற உங்கள் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்க அப்படின்னு ஏசாயாவில் படிக்கிறோம். நம்ம 60ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்ம அப்பேற்பட்ட தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகிறது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அதாவது வல்லமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளது. இது ரெண்டும் இயேசு கிறிஸ்துவ குறிக்கிற ஒரு வார்த்தை. பரிசுத்தம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உலகத்தில் பரிசுத்தம் உள்ளவர். அவரை நோக்கி அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாருமே கிடையாது. நம்ம பரிசுத்தத்தை இன்னும் நம்ம கூட்டிகிட்டே போகலாமே தவிர தேவன் உருவம் பரிசுத்தம் நம்மகிட்ட வரும்னா அது ஒரு சந்தேகம் தான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தர். ஆனால் நம்ம மென்மேலும் பரிசுத்தம் ஆகலாம். அதனால தான் பைபிளில் படிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்றாரு. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பரிசுத்தத்துக்கு முடிவு உள்ளவர். அந்த பரிசுத்தமான தேவன், வல்லமை உள்ள தேவன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சு, எதெல்லாம் என்னால் முடியல, எதெல்லாம் என்னை கைவிட்டு போய்கிட்டு நினைக்கிறீங்களோ அனைத்து காரியங்களும் உங்களை தேடி திரும்பி வரப்போகிறது. வல்லமை உள்ள தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். செய்தோன்னா நீங்களும் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் எனக்காக மகிமையான காரியங்களை, வல்லமை உள்ள கர்த்தர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார் அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் சோத்தரிக்க போகிறீங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்க போகிறீங்க. இந்த காரியங்கள் நடக்க போகிறது. ஒன்று நீங்கள் வல்லமை உள்ள தேவனை, பரிசுத்தம் உள்ள தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதுதான். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோட தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிட்டு விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, வல்லமை உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் எங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மகிமையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நாங்கள் ஓடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்பனே, எங்கள் மேல் உள்ள தேவ மகிமையை நாங்கள் உலகம் எங்கும் சாட்சியாக கொண்டு செல்வோம் என்று இந்த தினத்திலே ஒரு
முடிவெடுக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பம் கட்டப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன் அந்த குடும்பத்தில் அவர்கள் என்ன எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ, அன்னையத்தையும் முட்டை தெரிந்த தகப்பன மகிமையான காரியங்களை அந்த குடும்பத்துக்கு நீர் கட்டளையிட்ட மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. மகிமையான காரியங்கள் அந்த குடும்பங்களில் உள்ள அன்னைவர் மூலமாகவும் அன்னைவருக்கும் நடந்துவிட்ட மகா கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.